அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் வினைத்திட்பம். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எந்தவிதமான திறமையும் பலரும் பெற்றிருந்த போதிலும் வினையை ஆற்றும் திறமை இல்லாதவரை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நெஞ்சில் உரமும் நேர்மையில் திறமும் பெற வேண்டும் என்ற ஆறுமுகப் பெருமானே, பிறரது மதிப்பிற்கும் நன்னெறிக்கும் பாத்திரமாக வேண்டும் என்றால் செய்யும் செயலை திறம்பட செய்து காட்ட வேண்டும். தை பிறந்தது. அதிகாலை பொழுதில் எம் தந்தையே உமது நினைவு சிந்தையில் மலர்ந்தது. தைரியத்தோடு வாழவும் முந்தை வினையை போக்கிக் கொள்ளவும் வழிகாட்டும் எந்தையே, உமது திருவடி நிழல் எந்தன் சிரசில் இருக்க அருள் புரியவும். தை என்பதை திருநாள் என்பார்கள். இதுவே தை மாதத்தின் சிறப்பு. தமிழர்களுக்கும் சிறப்பே தமிழர் திருநாள் என்பர். தமிழும் தமிழரின் பண்பாடும் வெளிப்படுத்தும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது. கொழுந்து, தளிர், இலை, பழுப்பு, சருகு இவற்றை இணைத்து கட்டுவதே காப்பு என்பர். முருகப்பெருமானின் காப்பே நமக்கு அனைத்தும் காக்கும் ஆற்றல் பெற்றது. மனித வாழ்வு இயற்கையோடு ஒன்றி இருப்பதை உணர வேண்டும். 14 சித்தர்களின் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களுடன் பணிவான காலை வணக்கம்.